السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஸ்வர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் நாம் இறைவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இறைவனின் மீது நல்ல எண்ணம் வைப்பது. இது ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைப்பது. ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் ஈஸியா நம்மள்கிட்ட உள்ளத்துல வந்துடக்கூடிய முதல் விஷயம் அல்லாஹ்வின் மீதான ஒரு மோசமான எண்ணம், அல்லாஹ்வின் மீதான ஒரு கெட்ட எண்ணம். ஏதாவது நடந்திருக்கும், உடனே நம்முடைய உள்ளத்துல வர்ற வார்த்தை அல்லாஹு தாலா இப்படி செஞ்சுட்டான், அல்லாஹு தாலா இப்படி தந்துட்டான், அல்லாஹு தாலா எனக்கு இது சோதனையா மாத்திட்டான், அல்லாஹு தாலா என்னை எப்படி சிரமப்படுத்திட்டான், அல்லாஹு தாலா என்னை எப்படி கஷ்டப்படுத்திட்டான். உள்ளத்தில் வரக்கூடியவர்களும் உண்டு, அதை நாவால் சொல்லக்கூடியவர்களும் உண்டு. வெளிப்படையா அல்லாஹு தாலா இப்படி சேர்ந்துபடுத்தலாம், அல்லாஹு தாலா என்னதான் கஷ்டப்படுத்தணுமா, அல்லாஹு தாலா எனக்கு தான் இப்படி தரணுமா, அல்லாஹு தாலா என்னையதான் சோதிக்கணுமா, அல்லாஹு தாலா உன்னையதான் சோதிக்கிறானா, அல்லாஹு தாலா நேசிப்பவர்களை சோதிப்பான். இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்க்கிறோம். விளக்கம் இல்லாம அல்லாஹ்வை பற்றிய அந்த அறிவில்லாத காரணம், அதான் அடிப்படை. அல்லாஹ் தாலா என்னதான் சோதிக்கணுமா, இப்ப அல்லாஹ் தாலா சோதனையா வாழ்க்கையில் தந்துகிட்டு இருக்கான். அல்லாஹ் தாலா இவருக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்கல. இவர் வாழ்க்கையில இவர் பிறந்ததுல இருந்து அல்லாஹ் தாலா இவருக்கு எந்த நன்மையும் கொடுக்கல. அல்லாஹ் தாலா சோதனையா, எப்ப இந்த வார்த்தை சின்னதா ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு 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 வியாபாரத்துல ஒரு நஷ்டம் வந்திருக்கும், அல்லது வேற ஏதாவது சின்னதா ஏதாவது விஷயத்தை இழந்திருப்பாரு. அல்லாஹ் தாலா வாழ்க்கை முழுக்க சோதனையா தான் தந்துகிட்டு இருக்கான். எந்த ஒரு நன்மையும் நம்ம அடைஞ்ச மாதிரி இல்லை என்றெல்லாம். இதெல்லாம் இறைவன் மீது ஏற்படக்கூடிய கெட்ட மோசமான எண்ணங்கள். இதெல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு இறைவன் மீது நல்ல எண்ணம் ஒரு முஃமின் கொள்ள வேண்டும். இறைவன் மீது நல்ல எண்ணம் கொள்வது என்றால் என்ன அப்படின்னா, அல்லாஹு தாலா சொல்லி இருக்கக்கூடிய அவனுடைய வாக்குறுதிகளின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வது. இது ஒரு பகுதி. அல்லாஹு தாலா சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதியின் மீது அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் ஹதீஸ்களையும் நிறைய செய்திகளை அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். இப்படி இருந்தா இப்படி கிடைக்கும், இதை செஞ்சா இதை கிடைக்கும், நீங்க இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இப்படியெல்லாம் நீங்க நடக்கணும் என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள்ல முழுமையாக ஒரு முஃமின் உறுதியான நம்பிக்கை கொள்வதற்கு பேர் தான் அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் கொள்வது என்பது. அல்லாஹ் தாலா சொல்றான், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹு தாலா தன்னுடைய வாக்குறுதிகளில் அல்லாஹு தாலா அதை மீறி நடப்பவன் அல்ல. அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை குர்ஆன்ல சொல்லிட்டா அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்தை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா தருவான். அவன் வாக்குறுதி மீறுபவன் அல்ல. நீங்க அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் நீ சொன்ன, அதனால நீ இதை செஞ்சா சொர்க்கம் உண்டு அப்படின்னு நீ சொன்ன, அதனால உனக்காக நான் அந்த காரியத்தை தொடர்ச்சியா நான் மௌத்து வரைக்கும் செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு நீங்க ஒரு காரியத்தை செய்வீர்களானால் அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை தருவான். அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிறத பாக்குறோம். அது என்ன வாக்குறுதி அப்படின்னா, அல்லாஹு தாலா நிறைய வாக்குறுதிகளை தருவான். உங்களுக்கு கஷ்டத்திற்கு பிறகு இலகு இருக்கிறது, நஷ்டத்திற்கு பிறகு லாபம் இருக்கிறது, அழுகைக்கு பிறகு சிரிப்பு இருக்கிறது, சரிங்களா, வேதனைக்கு பிறகு இன்பம் இருக்கிறது. இப்படி எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. நம்மளுக்கு பிடிக்காத கஷ்டமான சிரமமான சோதனையான விஷயங்களில் எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியது, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதற்கு நேர் மாற்றமான ஒரு நலவு உண்டு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமமான கஷ்டமான வேதனையான வெறுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த உணர்வுகளுக்கு எல்லாம் அதை கடந்த பிறகு அதற்கு நேர் மாற்றமான நல்ல உணர்வு, நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்கு என்பதுதான் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டம் சிரமத்திலையும் அல்லாஹு தாலா அங்க ஒரு லேசா ஆக்கியிருக்கான். அங்க அதோடு சேர்த்து ஒரு மகிழ்ச்சி அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கான். அதோடு சேர்த்து அல்லாஹ் தாலா அங்க ஒரு இலகுவான விஷயத்தை ஆக்கியிருக்கான். இப்ப இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு முஃமின் என்ன வேண்டிய எண்ணம் என்னன்னா, ஹைர், இதுக்கு பின்னாடி இதை விட பெஸ்டா சிறந்ததா அல்லாஹு தாலா எனக்கு ஒண்ணு வச்சிருக்கான். இது அடிப்படையாக இறைவன் மீது
இப்படி உன தந்துட்டானே, அல்லாஹ் தாலா என்னை இப்படி ஆக்கிட்டானே, அல்லாஹ் தாலா எனக்கு இதை செஞ்சுட்டானே என்ற எண்ணம் உள்ளத்தில் வருவதற்கு முன்னால் இது பக்குவப்படுத்த சிலர் உள்ளத்துல வந்துடும், அப்படியே பொங்கி வரும் அந்த எண்ணம். கடைசியில நாவுல அல்லாஹ் தாலா தந்ததுல ஒரு நன்மை இருக்கும் இப்படின்னு முடிப்பாங்க. இது ஓகே தான். இது அவங்க தப்பா இறைவனை பத்தி வார்த்தைகள்ல பேசலையே, அட்லீஸ்ட் அல்லாஹ் தாலா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில நல்லது வச்சிருப்பான் என்றாவது சொல்றாங்களே. இது ஒரு ஆரம்ப நிலை. இது வளர 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 இந்த அல்லாஹ்வின் மீது இந்த நம்பிக்கை, இந்த நல்ல எண்ணத்தை வளர்க்க ஒரு கெட்ட விஷயம் சேர்ந்த உடனே அடுத்த செகண்ட் உள்ளத்துல வர்ற நல்ல எண்ணம் தெரியுமா, அல்லாஹ் தாலா இதுல எனக்கு நல்லதான் வச்சிருப்பான் என்று எண்ணம் ஒரு முஃமினுக்கு வரும். இது வளர்க்க வரும். இது இந்த அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணத்தை வளர்க்க அந்த பண்பு கூடிக்கிட்டே போகும். எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவார். அவரு இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய மோசமான கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. எதிர்பார்க்க ஆரம்பிச்சதுன்னா அது நடக்கும் என்பதை அவர் முன்னாடியே நினைச்சிருவாரு. இது இந்த மாதிரி கூட நடக்கலாம். அது நடக்கும் போது அதுக்கு அவர் சாதாரணமா தயாராயிருவார். பெரும் பெரும் இழப்புகளா இருக்கும், அவர் அதுக்கு முன்னாடியே தயாராயிருப்பார். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நமக்கு நடக்கவா. இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளும் போதுதான் இந்த மாதிரி தயாரிப்புகள் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நடக்காது. எனக்கு கெட்ட விஷயம்லாம் நடக்காதுப்பா, எனக்கு மோசமான விஷயம்லாம் நடக்காது, நான் விரும்பாத விஷயங்கள் எனக்கு நடக்காது என்ற நினைப்புலதான் மனிதன் பொதுவா போயிட்டு இருப்பான். ஒரு முஃமின் அந்த மாதிரியான மோசமான விருக்கத்தக்க தனக்கு நடக்கவே கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு முஃமின் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான். இதுவும் நடக்கும், அல்லாஹ் தஆலா நாடுனா தருவான். இந்த எதிர்பார்ப்பு அது உண்மையிலேயே நடக்கும் போது அந்த முஃமினை அப்படி சாந்தமா அப்படியே கொண்டு போகும். இது எதிர்பார்த்தது தானே, அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியும், அவனுடைய சுண்ணாவை பற்றி எனக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா இது எல்லாம் அந்த உலகத்துல வச்சிருக்கான் தான் அப்படின்னு அது நடக்கும் போதே அவனுடைய உள்ளம் இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளும். இதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா இதை விட சிறந்ததாக ஒன்று தருவான். ஒரு கால் அப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தரவே இல்லைன்றாலும் எனக்கு மறுமையில உண்டு என்ற நல்லெண்ணம் ஒரு முஃமினுக்கு ஏற்படும். சரிங்களா? இது அல்லாஹ்வை பற்றி அந்த நல்ல எண்ணத்தை வளர்க்க அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்வதாக யகுலுல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆனா இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியானிடத்தில் அவன் என்னை எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, முஃமின்களுக்கு ஒரு நற்செய்தி. எப்படி நீங்க எப்படி அல்லாஹ்வ உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படிதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு. இதுல நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம். அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிப்பான், அல்லாஹ் தஆலா என் மீது இரக்கம் காட்டுவான். இது அல்லாஹ் தஆலா இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த உலகத்திலையும் சிறந்ததை தருவான், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சிறந்ததை தருவான். நினைச்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். அல்லாஹ் தஆலா எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நீக்குவதற்கு போதுமானவன். அல்லாஹ் தஆலா எனக்கு நீக்கி வைப்பான். நினைச்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பான். அல்லாஹ் தஆலா எனக்கு பொருளாதாரத்துல கஷ்டம் இருக்கு, தேவை இருக்கு, அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான். வேற யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் ரப்பு தருவான். நினைச்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா தருவான். இப்படி நீங்க எந்தெந்த விஷயங்களில் எல்லாம், அது மறுமை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, உலக சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நீங்க அல்லாஹ் தஆலா அவன் இருக்கான், அவன் எனக்கு தருவான், அவன் எனக்கு போதுமானவன், இப்படி இறைவனை நீங்க எப்படி இறைவனிடத்தில் நீங்க நெருங்கிறீங்களோ, இறைவனை உங்களை உள்ளத்துல எப்படி நினைக்கிறீங்களோ அல்லாஹ் தஆலா அப்படி உங்களுக்கு நடந்து கொள்வான். வேற வகுப்புல வருது, ஃபல் யதுன்னு பி மாஷா, அவர் எப்படி என்னை பத்தி நினைக்கிறானோ அப்படி நினைச்சுக்கட்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் அந்த அடியான் எப்படி என்னைய பத்தி நினைக்கணும்னு அவர் விரும்புறாரோ அப்படி அவர் நினைச்சுக்கட்டும். அப்படின்னா அல்லாஹ்வை பத்தி நீங்க எப்படி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட நடப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கலாம். இந்த அளவிற்கு இறைவன் மீதான நல்ல எண்ணம் நம்ம இடத்துல வரணும் என்பதை உணர முடியுது. அதே மாதிரி இது இந்த இடத்துல இதெல்லாம் சரிகிற இடம் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு சோதனையான இடத்தில் தான் ஒரு முஃமின் இந்த இடத்துல பிழை விடக்கூடிய இடங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வைன் அசாபக ஷைஉன், உங்களுக்கு ஏதாவது நடந்தா, இதுதான் இறைவன் மீது இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்துடைய ஆரம்பம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, எனக்கு நான் மட்டும் இப்படி செஞ்சிருந்தேன்டா, நான் மட்டும் அப்படி செஞ்சிருந்தேன்டா, இது இப்படி நடந்திருக்காது, இப்படி மாறி இருக்கும். இது நான் மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தேனா, நான் மட்டும் அந்த நேரத்துக்கு சரியா போயிருந்தேன்னா, நான் மட்டும் இதை முன்னாடியே செஞ்சிருந்தேன்டா, நான் மட்டும் நேற்று இதை பண்ணியிருந்தேன்டா, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு நீங்கள் பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி பண்ணிருந்தேன்னா இப்படி ஆயிருக்கும் என்று நீங்கள் நடந்து முடிந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் அப்படி பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது இறைவன் மீது வைக்கக்கூடிய கெட்ட எண்ணம். ஏன் அல்லாஹு தஆலா நாடி இருக்கின்றான், ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடந்திருக்கு, இது அல்லாஹு தஆலா எப்பயோ தீர்மானப்படுத்தி எழுதி வைத்த அல்லாஹ்வுடைய விதி, அது அல்லாஹு தஆலா இப்போ நிறைவேற்றி இருக்கான் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு முஃமின் அதை கடந்து போகணும்.
இத அல்லாஹு தாலா இந்த நேரத்துல இந்த இடத்துல எனக்கு இப்படி நடக்கணும் என்பது அல்லாஹு தாலா நான் பிறப்பதற்கு முன்னர் எல்லாம் எழுதி வைத்த ஒரு விஷயம். இது அல்லாஹு தாலா இன்றைய தினத்துல நிறைவேற்றி இருக்கான். அவ்வளவுதானே தவிர இதை போட்டுக்கிட்டு நான் இப்படி பண்ணியிருந்தேன்னா, நான் இதை மட்டும் கொஞ்சம் இதை சரி பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் முன்னாடி நான் வந்திருந்தேன்னா, இப்படி எல்லாம் பேசுவது இறைவனுடைய விதிக்கு மாற்றமாக நம்ம பேசுவது. அப்படி பண்ணியிருந்தா இறைவனுடைய விதியை மாற்றி இருக்க முடியுமா? அவர் சொல்ல வர்றது ஆக்சுவலி அதுதான். இப்படியே நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இப்படி நடந்திருக்காம நீ மாத்திருப்பியா? அல்லாஹு தஆலா லஹூல் மஹ்ஃபூதுல அவருடைய ஏட்டுல அல்லாஹு தஆலா பூமி வானம் பூமி எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நடக்கும்னு எழுதி வச்ச ஒண்ண நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா மாத்திருப்பியா? நீ கொஞ்சம் சிந்திச்சிருந்தா மாத்திருப்பியா? இல்ல. அப்ப ஒரு மனிதன் அவன்கிட்ட இது வேகமா வரும். ஒரு முஃமின்ட்ட காரணம் விளக்கம் இல்லாம, அதை பத்தி அறிவு இல்லாம, அதை பற்றி தெரியாம, இப்படி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்குமே என்று அவன் உள்ளத்துல வேகமா வரும். அல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்க சொல்ல வேணாம், நான் இப்படி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இது தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய செயல்பாடுகள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஃமினுடைய செயல்பாடு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அம்ரஹு குல்லஹு கைர், அவருடைய எல்லா விஷயமும் அவருக்கு கைர் தான். அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தாலும் கைர், தடுத்தாலும் கைர், அவருக்கு சோதனைகள் வந்தாலும் கைர், சோதனை இல்லாம வாழ்ந்தாலும் கைர், எல்லாமே அவருக்கு கைர் தான். எல்லாமே இவர் தான் இறைவன் மீது நல்ல எண்ணம் கொண்ட முஃமின். அவர் யாரு அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர்னா, லைஸ தாக லி அஹதின் இல்லா லில் முஃமின். ஆனா அப்படி ஒரு நிலைமை ஒரு நல்ல முஃமினுக்கே தவிர வேற யாருக்கும் வராது. அவருக்கு நடக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு ஹைரா மாறுதே. அவருக்கு நல்லது நடந்தாலும் அது ஹைர், அவருக்கு மோசமான விஷயம் நடந்தாலும் அது அவருக்கு ஹைர். இப்படி அவருக்கு எல்லா விஷயமும் ஹைரா மாறுதே. இது ஒரு சிறந்த ஒரு முஃமினுக்கே தவிர வேற யாருக்கும் நடக்காது. அந்த முஃமின் எப்படிப்பட்டவர்னா, இன் அஸாபத்து சர்ரா, அவருக்கு மகிழ்ச்சியான விருப்பமான அவருக்கு பிடித்த அவர் எதிர்பார்த்த விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு வைங்களேன், ஷக்கர, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு, கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு, அல்லாஹ் தஆலா தருவான்னு எதிர்பார்த்திருப்பார். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்துட்டான்னு வைங்களேன், அவர் நன்றி செலுத்துவார். ஃபகான கைரன் லஹு, அது அவருக்கு சிறந்ததாக அமையும். வைன் அஸாபத்துஹு தர்ரா, அவர் விரும்பாத, அவர் எதிர்பார்க்காத, அவர் இறைவனிடத்துல கேட்காத, அவர் வெறுக்கக்கூடிய ஒரு சோதனையான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அவருக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன், சபர, அவர் அப்படியே பொறுமையா இருந்துருவார். அவர் இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, அல்லாஹ் தஆலா எனக்கு தான் தரணுமா, இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதே என்று புலம்பல், ஒரு 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 திருப்தி நிலையை அடைகிறது, ஒரு மனசு உடைஞ்சு போற நிலையை அடைகிறது, இறைவனுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசுறது, இது எதுவும் அவர்கிட்ட வராது. ஆனா அவருக்கு நடந்தது அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயம்தான், அவருக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயம்தான், அவருக்கு சோதனையான விஷயம்தான். ஆனா சபர, அவர் பொறுமை காத்துக் கொள்வார், அவர் அதுல பொறுமை காத்துக் கொள்வார். ஃபகான கைரல்ல, அதுவும் அவருக்கு நன்மையாக முடியும். பாருங்க, ஒரு நல்லது நடந்தாலும் அந்த முஃமினுக்கு அது இது அவருக்கு நன்மையாக முடியும் என்றால் எங்க நன்மை? உலகத்துல இல்ல, மறுமையில் நன்மை. உலகத்திலையும் அது நன்மைதான், மறுமையில முழுமையான நன்மை. ஒரு நல்ல விஷயம், அவருக்கு பிடித்த ஒரு விஷயம் அவருக்கு நடக்குது, அதையும் அவர் நன்மையா மாத்துறார், மறுமைக்கு நன்மையா மாத்துறார். எப்படி? அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துறார். அல்லாஹ் தஆலா தந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக இந்த உலகத்துல அவர் எதிர்பார்த்து கிடைச்ச ஒரு விஷயத்தை நன்மையாக மாற்றார். அவருக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு அவர் நன்றி செலுத்துவதன் மூலமாக. அதுவே அவர் எதிர்பார்க்காத, பிடிக்காத ஒரு மோசமான விஷயம் அவருக்கு நடந்துருச்சு அப்படின்னா அதையும் அவர் மறுமைக்கான நன்மையாக மாற்றார். எப்படி? அதுல பொறுமை காப்பதன் மூலமாக. கொஞ்சம் புலம்பாம, தேவையில்லாத விஷயங்களை பேசாம, இதெல்லாம் அவர் தவிர்த்துக்கிட்டு என்ன செய்யறாரு? அதையும் நன்மையாக மாற்றுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. இந்த பொறுமை இருக்குதானே, இந்த பொறுமையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அழகிய பொறுமையாக பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. நீங்கள் அழகிய பொறுமையாக பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பொறுமையில என்ன அழகு அப்படின்னா, அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அழகான பொறுமைனா என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் போய் புலம்பாம, யார்கிட்டையும் போய் முறையிடாம, யார்கிட்டையும் போய் அல்லாஹ் தஆலா இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிடுச்சு, இந்த வீட்டுல இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி அங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க, அந்த ஒண்ணு இப்ப இங்க வீட்டுல ஒண்ணு இப்படின்னு யார் யாரெல்லாம் பாக்குறோமோ, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, வாட்ஸ்அப்ல புலம்புறது, பேஸ்புக்ல புலம்புறது, தெரிஞ்சவங்கள்ட்ட புலம்புறது, போனை போட்டு புலம்புறது, இந்த மாதிரி எந்த புலம்பலும் இல்லாம எது நடந்தாலும் எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் என்று தனக்கு மத்தியில் ஆட்கிறாரு. அதுக்கப்புறம் அதுல பொறுமையா இருக்காரு. இதுதான் அழகிய பொறுமை. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு இங்க போய் கொட்டி அங்க போய் கொட்டி இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை என்ற அளவுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சரி அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பொறுமை இல்லை.
இது பொறுமையும் அல்ல, அழகிய பொறுமையும் அல்ல. அழகிய பொறுமைன்னா யாருக்கும் வெளிப்படுத்த தேவையில்லை, யாருக்கும் போய் புலம்ப தேவையில்லை, யாருக்கும் அவருடைய கஷ்டங்களை சொல்ல தேவையில்லை. அல்லாஹு தாலா தந்திருக்கானா, இதுல எனக்கு கயிறு இருக்கும் என்று அப்படியே தனக்குள்ளேயே அவர் வச்சுக்கிட்டு அதை ஒரு முகத்துல கஷ்டத்துல கூட, முகத்துல அந்த வேதனையில கூட மக்களுக்கு வெளிப்படுத்தாம இருக்காரே, இது அழகிய பொறுமை. இந்த மாதிரி பொறுமையாகத்தான் அல்லாஹு தாலா நம்மை பொறுக்க சொல்கின்றான் என்கிற விஷயங்களையும் நாம் பார்க்க முடியுது. அப்ப அல்லாஹ்வின் மீது இந்த அளவிற்கு நல்ல எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கை அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.